குருமாக்கு என்ன மசாலா போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் இதில் எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ சீரகம் சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் நிலக்கடலை பருப்பு, கொஞ்சம் தேங்காய், ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்சால் ஒரு பாதாம் கூட 2 போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் முந்திரி பருப்பு, இப்போ இதில் வந்து ஓரளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்க. இப்போ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பழம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழம் 2 தக்காளி பழுத்து தக்காளியாக போட்டிருக்கேன். அதை இதில் போட்டு வதக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திடலாம். கொஞ்சம் இது ஆறட்டும். மசாலா ஆறுறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா சோம்பு போட்டோம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ அன்னாச்சி பூ 2 போடுறேன். பிரிஞ்சி இலை ஒரு 2 சின்னதாக, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய்க்கு வெட்டி போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரியட்டும். இது ஒரு வெங்காயம் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில் போட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த பொடி உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன். இது உப்பு போட்டு அவிச்சு இந்த மாதிரி தோலை உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் ஒரு கிண்ண அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து பச்சை பட்டாணி. இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். அதையும் இதில் போட்டுக்கிறேன். இதெல்லாமே வந்து நல்ல சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சது பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த குக்கர்லேயே போட்டுக்கலாம். ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் அதிலே போட்டுறேன். கரம் மசாலா தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூனு. இது எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு விசில் விட்டால் போதும், குருமா ரெடி ஆயிரும். இதை நீங்கள் பூரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு கிரேவி வந்து கெட்டியாக வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரை மூடிக்கலாம். இப்போ ஒரு விசில் விடுவோம். விசில் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்க, கம்மன்னு இருக்கு. நீங்கள் அப்படியே பூரி சப்பாத்தி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த குருமா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கம்ம கம்மன்னு மணமாகவும் இருக்குது. இது தோசை, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.